ராம் யோகாயம் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய பிராணாயாமா பார்த்தீங்கன்னா முக்கியமான பிராணாயாமா சித்காரி அப்படிங்கக்கூடிய ஒரு பிராணாயாம பயிற்சி நம்ம பண்ண போகிறோம். அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய பயிற்சிங்க இது. அடுத்தது பசி உணர்வை தூண்டக்கூடிய ஒரு பயிற்சி சொல்லலாம். உடலுக்கு குளிர்ச்சி, அதாவது வெயில் காலத்தில் உடலுக்கு குளிர்ச்சி வரக்கூடியது, எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியது. இது டெய்லியும் காலை மாலை இரு வேளையும் நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா இதுக்குடைய பலன்கள் அதிகங்க. இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. நம்ம இருக்கக்கூடிய இடம் காற்றோட்டம், அதாவது சுத்தமான காற்றோட்டம் இருக்கக்கூடிய இடமா இருக்கணுங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நிமிர்ந்து உட்காந்துட்டுங்க. உங்களுடைய கைகளை சிம்முத்திராவிலையும் வச்சுக்கலாம், இல்லைன்னா நார்மலாகவும் நீங்கள் வச்சுக்கலாங்க. நிமிர்ந்து உட்காந்துட்டு இங்கே பாருங்கள், உங்களுடைய நாக்கு இருக்கு இல்லைங்களா, நாக்கு பகுதி நுனி மேலே டச் ஆகும். இங்கே பாருங்கள், இப்படி டச் பண்ணிடுவோங்க. ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு பற்களை ஒன்றுக்கு ஒன்று மேலே டச் ஆகிக்கணுங்க. இங்கே பாருங்கள், நான் செய்கிறேன் பாருங்கள். அதாவதுங்க, நாக்கை மடித்து மேலே டச் பண்ணி பற்களை ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வச்ச மாதிரிங்க. நல்லா மூச்சு காற்றை வாய் வழியாக இழுத்து வாயை மூடிட்டு மெதுவாக மூக்கு வழியாக விடணுங்க. இதானுங்க இது. நீங்கள் ஒரு 5 டைம்ஸ் நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே இருங்க. அந்த 5 டைம்ஸ் அப்படிங்கிறது 10 டேஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு 10 டேஸில் இன்னொரு 5 கவுண்டிங் அதிகம் பண்ணுங்கள். இது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த மன அழுத்தம் இல்லாமல் நல்லா உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க. இது ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க மட்டும் யோகா ஆசிரியர் துணை கொண்டோ நீங்கள் செய்யறது நல்லதுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.